லாஸ்ட் வீடியோல கண்டெய்னர்ஸ்னா என்ன? எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல கிட் இனிஷியலைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி கமிட்ஸ் பண்றது, அது மாரி கிட் இக்னோர் ஃபைல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கமிட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் VS கோட்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ VS கோட் ஓப்பன் பண்றேன். VS கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ VS கோட்ல இப்போ நான் ஓப்பன் ஃபோல்டர் குடுக்குறேன். நம்ம நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்ன்ற பாத்துல நான் கிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மட்டும் இருக்கு. ஸோ இத இப்போ நான் ஓப்பன் பண்றேன். செலக்ட் ஃபோல்டர் குடுக்குறேன். ஜஸ்ட் ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதில போயிட்டு இப்போ index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே. உள்ள நம்ம கன்டென்ட் வந்து ஜஸ்ட் எம்எட் தான் யூஸ் பண்ண போறோம். HTML5 அப்படின்னு குடுத்துட்டு, ஏன்னா நமக்கு சும்மா ஒரு சாம்பிள் ஃபைல் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். வேற நம்ம இங்க கோட் சேஞ்சஸ் வேற எதுவும் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்னும் வந்து கிட் இனிஷியலைஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்பயுமே கிட் இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ கிட் இனிஷியலைஸ் பண்றதுக்கு நான் சோர்ஸ் கண்ட்ரோல் போறேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இனிஷியலைஸ் ரெப்போசிட்டரி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இனிஷியலைஸ் ரெப்போசிட்டரி யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இனிஷியலைஸ் ரெப்போசிட்டரி குடுக்குறப்போ .git அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதான் அது கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா தான் நமக்கு வந்து கிட் செட்டப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம சேஞ்சஸ்லாம் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன், பப்ளிஷ் டு GitHub அப்படின்னு. நம்ம வந்து இனிஷியலைஸ் ரெப்போசிட்டரி குடுக்குறப்போ .git ஃபைல் வந்து நம்ம லோக்கல்ல தான் இருக்கும். நம்ம ரெப்போசிட்டரி அதாவது நம்ம GitHub வச்சிருக்கோம்ல, அங்க மூவ் ஆகாது. அதுக்கு பதிலா நான் பப்ளிஷ் டு GitHub அப்படின்னு குடுத்தேன்னா, இங்க லோக்கல்லயும் கிரியேட் ஆயிடும். .git வந்து இனிஷியலைஸ் ஆயிடும். இனிஷியலைஸ் ஆயிட்டு நம்ம ரிமோட்க்கும் வந்து மூவ் ஆயிடும். பப்ளிஷ் டு GitHub குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ரெப்போசிட்டரி, பப்ளிக் ரெப்போசிட்டரி இருக்கு. நான் பப்ளிக் ரெப்போசிட்டரி குடுத்துக்கிறேன். இப்போ நம்ம index.html இருக்கனால இந்த ஃபைல வந்து மூவ் பண்ணவா அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஓகே அப்படின்னு குடுத்துட்டு பண்றேன். ஓகே குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் ஆன் GitHub குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரிமோட்ல கிட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கண்டெய்னர்ல இப்போ நம்ம index.html கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து இங்க கோட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஃபைல்ஸ கமிட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒர்க்கிங் டைரக்டரின்றது நம்ம கோட் பேஸ். ஓகேயா? ஸோ இப்போ கோட் பேஸ்ல ஒரு ஃபைல வந்து மாடிஃபை பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸ்டேஜ் பண்ணணும். அந்த ஃபைல் எந்தெந்த ஃபைல் வந்து ஸ்டேஜா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கமிட் பண்ண முடியும். கமாண்ட் லைன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா git add வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இங்க நம்ம விஷுவல் ஸ்டுடியோல இருக்க UIல தான் வந்து பண்ண போறோம் அப்படின்றனால நீங்க கமாண்ட் பத்தி வொரி பண்ண வேண்டியதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பயுமே ஸ்டேஜிங். ஸ்டேஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கமிட் பண்ணுவோம். ஓகே. அப்ப கமிட்ல 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் பண்ணணும். எந்த ஃபைல்லாம் மாடிஃபை ஆயிருக்கோ அது ஸ்டேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் கமிட் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, கமிட் வந்து எப்பயுமே லோக்கல்ல தான் இருக்கும். நம்ம கமிட் அப்படின்னு குடுத்தா நம்ம ரிமோட்ல வந்து GitHub இருக்குல்ல. ஸோ GitHub வந்து மூவ் ஆகாது. அப்ப லோக்கல்ல அதாவது லோக்கல்ல Git இருக்குல்ல. Gitல தான் வந்து கமிட் ஆயிருக்கும். நம்ம அத மூவ் பண்ணணும் அப்படின்னா, புஷ் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். புஷ் கமாண்ட் யூஸ் பண்றப்ப தான் நம்ம லோக்கல்ல இருக்க சேஞ்ச் வந்து ரிமோட் GitHubக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அப்ப கமிட்ன்றதுல 2 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜிங். நெக்ஸ்ட் வந்து கமிட் பண்றது. தென் நம்ம கமிட் வந்து எப்பயுமே லோக்கல்ல தான் இருக்கும். லோக்கல்ல இருக்கத நம்ம புஷ் பண்ணும்போது தான் ரிமோட் மூவ் ஆகும். ஸோ இது எப்படி கோட்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ VS கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு இப்போ index.html தானே இருக்கு. நான் இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். அபவுட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ about.html அப்படின்னு கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இங்கேயும் நம்ம எம்எட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். HTML5 ஓகே. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம புதுசா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல பாருங்களேன், U அப்படின்னு வந்திருக்கு. யூனா அன்ட்ராக்டு. இப்போ நீங்க ஹார் பண்ணும்போது லாஸ்ட்டா வந்து இந்த ஒயிட் மெசேஜ்ல லாஸ்ட்டா இருக்கு பாருங்களேன். அன்ட்ராக்ட் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இது வந்து இன்னும் ட்ராக் ஆகல. இப்போ நம்ம இத வந்து டைரக்ட்டா வந்து புஷ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, நான் சோர்ஸ் கண்ட்ரோல் வர்றேன். சோர்ஸ் கண்ட்ரோல் வந்தா இப்போ index.html வந்து வரல. ஏன்னா நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணும்போதே அது வந்து ஒரு கமிட் வந்து விழுந்துடுச்சு. ஸோ அதனால index.html எந்த சேஞ்சஸும் இல்ல. அது நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா, about.html மட்டும் தான் இருக்கு. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அன்ட்ராக்டு அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அந்த பிக்சர்ல பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எப்பயுமே வந்து ஸ்டேஜ் பண்ணணும். ஸ்டேஜ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டேஜிங் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க பிளஸ் மாரி ஒரு சிம்பல் இருக்குல்ல. அந்த பிளஸ்ல நான் ஹவர் பண்ணேன்னா, ஸ்டேஜ் சேஞ்சஸ் அப்படின்னு வருது. நீங்க எய்தர் இதுல போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். இல்ல வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுல எந்த ஆப்ஷன் வேணா யூஸ் பண்ணலாம். நான் இங்க பிளஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அப்படின்னு வந்துருச்சுல. ஏனா வந்து ஆடட். ஸோ வந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ about.html வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்கோம். ஸ்டேஜ் பண்ண பிறகு நம்மளால அத வந்து கமிட் பண்ண முடியும். ஸோ இங்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன ப்ரீவியஸா இந்த ஃபைல் வந்து பிளாங்க் ஃபைலா இருக்கு.
இப்போ வந்து நம்ம கன்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு காமிக்குது. இப்போ இத கமிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே கமிட் மெசேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஏன்னா கமிட் மெசேஜ் அதுவும் நம்ம ஆட் பண்ற மெசேஜ் வந்து கொஞ்சம் இப்போ ஒரு டீம் இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா, மோர் தென் 3 ஆர் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு டீம்ல. ஸோ அப்ப நம்ம பண்ற கமிட் வந்து அவங்களுக்கும் புரியணும். நம்ம ஏன் வந்து இந்த கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதனால எப்பயுமே நம்ம மெசேஜ் குடுக்கும்போது ரொம்ப தெளிவாவே அந்த மெசேஜ் போடணும். அப்பதான் வந்து மத்தவங்களுக்கும் புரியும். இல்ல நமக்கே வந்து ஃபியூச்சர்ல பார்க்கும்போது ஏன் அந்த கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரியணும். ஸோ அதனால இப்ப நான் வந்து இந்த இது போடும்போது ஆடிங் about.html அப்படின்னு குடுத்துக்கிறேன். கமிட் மெசேஜ்ல. குடுத்துட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க கமிட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம கமிட் பண்ணோம் அப்படின்னா, லோக்கல் கிட்ல தான் இருக்கும். கமிட் அண்ட் புஷ் பண்ணா தான் வந்து ரிமோட்க்கு வந்து மூவ் ஆகும். அது மாரி நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கமிட் அண்ட் சிங்க். அது வந்து நான் உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது புல்னு இன்னொரு ஆப்பரேஷன் இருக்கு. அது தெரிஞ்ச உடனே வந்து நம்ம அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். ஸோ அதே மாரி இப்ப கமிட் அண்ட் புஷ்லாம் இருக்குல்ல. இப்பலாம் வந்து இதுல என்ன நடக்குது அப்படின்னு அதாவது என்னென்ன கிட் கமாண்ட் ஃபயர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, போய் டெர்மினல் இருக்குல்ல, டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவுட்புட் இருக்குல்ல, ஸோ அவுட்புட் செலக்ட் பண்ணிட்டு, இங்க அவுட்புட்ல வந்து டாஸ்க்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலா நான் கிட்ன்னு செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப கிட்ன்னு செலக்ட் பண்ணா நம்ம இங்க வந்து யூஐ யூஸ் பண்ணி தானே ஆப்பரேஷன்ஸ் வந்து பண்றோம். ஆனா வந்து கிட்ல என்னென்ன கமாண்ட் எல்லாம் ஃபயர் ஆகுது அப்படின்னு நம்ம இங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து குடுக்குறேன். இப்ப கமிட் இருக்குல்ல, நான் கமிட் அண்ட் புஷ் வந்து யூஸ் பண்ணா நமக்கு டைரக்ட்டாவே மூவ் ஆயிடும். இருந்தாலும் நான் கமிட் வந்து குடுக்குறேன். கமிட் குடுத்தோனே என்ன மாரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் கமிட் குடுத்துட்டேன். ஓகே. ஸோ நம்ம இங்க வந்து பார்க்க முடியும். என்னென்ன கமாண்ட் வந்து ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே. இப்போ இத சின்னதாக்கிறேன். பார்த்தீங்கன்னா, கமிட் ஆப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாரி கமிட் வந்து நம்ம லோக்கல்ல தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்னும் சிங்க் சேஞ்சஸ் வந்து கேட்குது பாருங்களேன். இப்ப நீங்க ஹாவர் பண்ணா புஷ் ஒன் கமிட் டூ ஆரிஜின் ஆர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டப்க்கு வந்து மூவ் ஆயிருக்காது. நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, கிட்டப்ல வந்து எதுவுமே சேஞ்ச் வந்து வரல. நான் இப்போ போயிட்டு சிங்க் சேஞ்சஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. இப்போ ஓகே குடுத்தோம்னா, இப்ப தான் பார்த்தீங்கன்னா, கோட் வந்து மூவ் ஆகும். இப்போ நான் இங்க போயிட்டு நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இங்க வந்து about.htmlக்கான சேஞ்சஸும் வந்துருச்சு. ஸோ இப்போ கோட் போறேன். கோட்ல போயிட்டு இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ கமிட் அண்ட் புஷ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க போயிட்டு styles.cssன்னு கிரியேட் பண்றேன். ஸோ நம்ம கன்டென்ட் எதுவும் ஆட் பண்ணல. இங்க வந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்டு ஃபைலா இருக்கு. ஸோ இத இது பண்ணலாம். ஸ்டேஜ் பண்ணிட்டேன். ஸ்டேஜ் பண்ணிட்டு ஆடிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு இப்போ டைரக்ட்டா வந்து நான் கமிட் அண்ட் புஷ் குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் கமாண்டாவே முடிஞ்சிருச்சு. நம்ம அப்போ வந்து சிங்க் சேஞ்சஸ் வந்து நெக்ஸ்ட் பண்ணோம்ல. இப்போ அந்த தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ இந்த ஃபைல் வந்து ஆட் ஆயிருக்குல்ல. ஸோ அது மாதிரி வந்து நீங்க எய்தர் வந்து கமிட் யூஸ் பண்ணலாம். இல்ல கமிட் அண்ட் புஷ் வந்து யூஸ் பண்ணலாம். கமிட் அண்ட் புஷ் யூஸ் பண்ணா சிங்கிள் ஸ்டெப்லயே வந்து நமக்கு அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா, நான் சேம் ஃபைல இன்னொரு தடவ சேஞ்ச் பண்றேன். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம்ல. இதில ஆன் டாப் ஆஃப் தட் இன்னொரு சேஞ்சஸ் பண்றேன். இப்போ h1 ஆட் பண்றேன். h1 ஆட் பண்ணிட்டு, இங்க வந்து இது இண்டெக்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு, about.html போறேன். இங்க about அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ஸோ நம்ம இப்ப எதுக்கு இந்த சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, எப்படி கிட் லாக்ஸ் பார்க்குறது. அதாவது மல்டிபிள் டைம் பண்றப்போ எப்படி கிட் லாக் வந்து மெயின்டெயின் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த சேஞ்சஸ் வந்து பண்றோம். ஸோ இங்க போறேன். இப்போ 2யுமே வந்து ஸ்டேஜ் பண்ணிடுறேன். ஸோ 2 ஃபைல் ஸ்டேஜ் பண்ணிட்டு, செகண்ட் கமிட் அப்படின்னு குடுக்குறேன். கமிட் மெசேஜ் குடுத்துட்டு கமிட் அண்ட் புஷ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் வந்து இங்க வந்திருக்கும். ஓகே. செகண்ட் கமிட் அப்படின்னு ஒரு லாக் வந்து ஆட் ஆயிருக்குல்ல. ஸோ இப்போ நான் பர்ட்டிகுலர் இது வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா, நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க இங்க போய் பார்க்கலாம். அந்த சேஞ்சஸ் வந்து கிளிக் பண்றோம் அப்படின்னா, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அது பார்க்கலாம். இல்ல இண்டிவிஜுவல் ஃபைல் வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி இருக்கும். ஸோ ஹிஸ்டரி வந்து நீங்க இங்க போயிட்டு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆடிங் about.htmlன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கமிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கமிட்ல வெறும் h1 டேக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி சேஞ்சஸ் எல்லாமே வந்து இங்க பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் வந்து பார்க்க முடியும்.
அது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க ஒரு ஐகான் வருதுல்ல, கிட் ஹிஸ்டரி அப்படின்னு. அத கிளிக் பண்ணேன்னா, அதே மாரி தான். அந்த ஃபைல்ல வந்து நம்ம என்ன டைம்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது பார்க்கறணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு வந்து தனியா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் போறேன். ஸோ எக்ஸ்டென்ஷன்ல நான் கிட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, கிட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷனல். நீங்க தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா வந்து நமக்கு இதெல்லாம் ஹிஸ்டரிலாம் ட்ராக் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த கிட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இத ஆட் பண்ணிக்கோங்க. இத ஆட் பண்ணா நமக்கு தேவையான மாரி இதெல்லாம் ஹிஸ்டரிலாம் வந்து பார்க்க முடியும். ஓகே. இத க்ளோஸ் பண்ணிடுறேன் எக்ஸ்டென்ஷன. ஸோ இந்த கிட் ஹிஸ்டரிலாம் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ இது சிம்பிள் ப்ராஜெக்ட்டா இருக்குன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியா இருக்கு. இதே இது நம்ம காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எந்த டேட்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்க வந்து ட்ராக் பண்றது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட் இக்னோர் அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். இது வந்து about.css அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ஃபைல்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணோம்ல. சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டேஜ் பண்ணிட்டு அத வந்து கமிட் பண்ணோம். சோர்ஸ் கண்ட்ரோல் போறேன். சோர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சு ரைட் கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஆட் டூ டாட் கிட் இக்னோர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன் டாட் கிட் இக்னோர் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைல் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தாலும் இந்த ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபைலோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ டாட் கிட் இக்னோர்ல நம்ம about.css வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ நான் இங்க போயிட்டு சும்மா வந்து சேஞ்ச் பண்றேன். h1 அப்படின்னு இது மட்டும் கலர் வந்து ஏதாவது குடுத்துக்கலாம். கலர் வந்து அலிஸ் ப்ளூ இருக்கு. நான் அத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அந்த சேஞ்சஸ் வந்து லிஸ்ட் ஆகாது. கிட் இக்னோர் நம்ம புதுசா ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. அது மட்டும் தான் வந்து லிஸ்ட் ஆகுது. நம்ம பண்ண அந்த CSSல பண்ண சேஞ்ச் வந்து இங்க வந்து லிஸ்ட் ஆகாது. ஏன்னா கிட் இக்னோரோட பர்ப்பஸே அதுதான். இப்போ நீங்க வந்து ஏதாவது பண்றீங்க. இப்போ நியூ ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க. ஆனா வந்து அது வந்து நமக்கு இதுக்கு போக்கூடாது. நம்ம GitHubக்கு வந்து போக்கூடாது. எப்பயுமே லோக்கல்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்பயுமே என்னோட லோக்கல் சிஸ்டம்ல மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா GitHubல போனா பப்ளிக்கா வந்து பா பாஸ்வேர்ட் வந்து இருக்கக்கூடாதுல்ல. கிரெடென்ஷியல்ஸ் வந்து எப்பயுமே பப்ளிக்கா இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாரி கேஸஸ்ல கிட் இக்னோர் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம்னா, நம்ம எந்தெந்த ஃபைல் வந்து அதில குடுக்குறோமோ, அது எப்பயுமே வந்து நம்ம GitHubக்கு வந்து மூவ் ஆகாது. நம்மளோட லோக்கல் கோட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றேன். டிஃபால்ட்டாவே நீங்க ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலே, பை டிஃபால்ட்டாவே இந்த ஃபைல் வந்து இருக்கும். கிட் இக்னோர். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நோட் மாடியூல்ஸ் இதெல்லாம் இருக்கு. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம NPM பேக்கேஜ் யூஸ் பண்றோம்ல. அதெல்லாம் வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட்ட நீங்க புஷ் பண்றப்போ, GitHub வந்து போகாது. அதுக்கு ரீசன் வந்து கிட் இக்னோர் ஃபைல் தான். ஸோ கிட் இக்னோர்ல நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் வந்து குடுக்குறோமோ, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம லோக்கல்ல மட்டும் தான் இருக்கும். நம்ம புஷ் பண்ணும்போது எப்பயுமே வந்து ஆக்சிடென்டலா கூட அது மூவ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க நோட் மாடியூல்ஸ் குடுத்துருக்காங்க. கவரேஜ் டெஸ்டிங் ஃபைல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. புரொடக்ஷன் பில்ட் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்கல்ல. ஸோ பில்ட் எல்லாம் வந்து இப்போ நம்ம பில்ட் கிரியேட் பண்றோம். அதனா நம்ம அது படுத்து கமிட் பண்ணாலும் அது வந்து போகாது. ஏன்னா நம்ம கிட் இக்னோர்ல அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். அது மூவ் ஆகக்கூடாதுன்னு. அதே மாரி தான். இந்த மாரி ஃபைல்ஸ் எல்லாமே மூவ் ஆகாது. இப்ப நம்ம இங்க கிரியேட் பண்ணிட்டு, இப்ப பாருங்க டாட் இக்னோர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கனால, about.cssல சேஞ்சஸ் பண்ணாலும், சோர்ஸ் கண்ட்ரோல் போனா எனக்கு வந்து சேஞ்சஸ் வந்து காமிக்காது. ஏன்னா கிட் இக்னோர் ஃபைல் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும். வந்து கிட் இக்னோர் ஃபைல்ஸ் வந்து எல்லாத்துலயுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. கிரெடென்ஷியல்ஸ்க்கு இல்ல என்விரான்மென்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து புஷ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து கிட் கமிட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். கிட் கமிட்னா 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கமிட் பண்ணுவோம். கமிட் பண்ணா லோக்கல்ல தான் இருக்கும். நம்ம புஷ் பண்ணா தான் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து காமிச்சேன். அத வச்சு எப்படி கிட் ஹிஸ்டரி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம். அது மாரி கிட் இக்னோர் ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிட் இக்னோர் ஃபைல்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோல எப்படி பிரான்ச்சஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.